வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு குழந்தை செல்வங்களையும் கொடுத்துருக்கிறான், பொருளாதார நிலைகளையும் இறைவன் தந்திருக்கிறான். அதில் எத்தனை பிள்ளைங்க, எத்தனை பெற்றோர்களுக்கு அவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது என்று யோசிச்சு பாருங்கள். அந்த பொருளாதாரங்கள் எத்தனை நபர்களுக்கு உபயோகமானதாக பலமுள்ளதாக இருக்கிறது என்று யோசிச்சு பாருங்களேன். இறைவன் அல் குர்ஆன் ஷரீஃபில் இவ்வாறு சொல்லுவான். சூரத்து நூஹ் 10வது வசனம். ஃபக்குல் துஸ்தஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்களுடைய இறைவனிடம் பாவமீழ்ச்சி பெறுங்கள், உங்களுடைய இறைவன் உங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். அவ்வாறு இறைவன் மன்னித்து விட்டால் தொடர்படியாக அருள் மலைகளை பொழியச் செய்து உங்களுடைய செல்வ நிலைகளை பெருக்குகிறான். அந்த செல்வ நிலைகளை கூட உங்களுக்கு பலன் உள்ளதாகவும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியதாகவும் இறைவன் ஆக்குகிறான் என்கிறான் இந்த வசனத்தில். நபி தோழர் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் இப்னு மாஜா மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டது. இன்னல் அபுத ஒரு அடியான் ல யொஹரம ருஸுக, பொருளாதார ரீதியாகவும் மற்ற பாக்கியங்கள் ரீதியாகவும் அவன் தடுக்கப்படுகிறான் என்று சொன்னால் அது எதனால் தெரியுமா? பிதம்பின் யுசிபு, அவன் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள், எதனால் நாம் தடுக்கப்படுகிறோம் என்று.